அடுத்ததா புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். இந்த குறளில் வந்திருக்கக்கூடிய அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த குறளில் வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா, புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். இந்த குறளில் வந்திருக்கக்கூடிய அணி எடுத்துக்காட்டு உவமையணி. எடுத்துக்காட்டு உவமையணினா என்ன? போல அப்படிங்கிற உவம உருபு மறைந்து பொருள் தருவது எடுத்துக்காட்டு உவமையணி. போல அப்படிங்கிற ஓம உருபு இங்கெங்க மறைந்து வந்திருக்கு அப்படின்னா, புறந்தூய்மை நீரான் அமையும் அது போல அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமையணி. போல அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது அப்படிங்கிறது அந்த குறளுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அந்த ஓம உருபு மறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படின்னா, புறந்தூய்மைன்னு என்ன? நம்மளுடைய உடல் தூய்மை நாம் குளிக்கக்கூடிய நீரால் அமைகிறது. ஆனால் அகந்தூய்மை அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய, அகம்னா உள்ளமாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நடைமுறையாகவும் இருக்கலாம். அது நம்மளுடைய வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட மீனிங். அதுதான் புறந்தூய்மை எப்படி நீரால் அமையுதோ அதே மாதிரி தான் உங்களோட அகந்தூய்மை உங்கள் வாய்மையால் தான் காணப்படும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல போல அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமையணி. இதுவே நார்மலாக ஓமையணி அப்படின்னா போல அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையாகவே வந்திருக்கும். அப்படி வெளிப்படையாகவே வந்திருக்குன்னு என்ன? அந்த வார்த்தையிலேயே இப்போ புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும்ல, போல அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வந்துள்ளது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எங்கேயுமே போல போன்ற அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்காது. அதனால் அதுக்கான மீனிங் தெரிஞ்சுதுன்னா, அப்போ இதுக்கு சொல்ல வராங்க, இது மாதிரி ஒரு ஊமை கொடுக்க வராங்க, அதனால் போல அப்படிங்கிற ஊமை உருவு மறைந்திருக்கு, அதனால் எடுத்துக்காட்டு ஊமையணி அப்படிங்கிறது புரியும். பட் ஊமையணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த போல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது கிடையாது. அது டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க, போலனே இருக்குங்க, இந்த போலங்கிற ஊமை உருவு வெளிப்படையாக இருக்குங்க, என்னங்க அணி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது என்னது? ஊமையணி, அவ்வளோதான். எப்படி அப்படின்னா, இப்போ பவளவாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பவளம் மாதிரி இருக்கும் வாய், அந்த மாதிரி சொல்ல வர்றது இருக்குங்களா. அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், பவளம் போன்ற வாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ பவளம் போன்ற வாய் அப்படிங்கிறதுல அந்த போன்ற போல எல்லாம் ஒரே மீனிங் தான். பட் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், மீனிங் ஒன்று தான். ஸோ பவளம் போன்ற வாயின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன்ற அப்படிங்கிறது வெளிப்படையாகவே அந்த சொற்றொடரில் இருக்குது, அதனால் அது ஊமை அணி அப்படின்னு சொல்லி. இப்போ எடுத்துக்காட்டு ஊமையணி போல மறைந்து வருது அப்படிங்கிறதுனால அந்த ஊமையணி அப்படிங்கிற நம்ம டைரெக்டாக சொல்லிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் இருக்கும்ல, போல மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஊமையணி, இப்போ போல டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஊமையணி, அவ்வளோதான்.